ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியூ வீடியோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பஜாஜ் அவெஞ்சர் 220 தாங்க பார்க்க போகிறோம். வாங்க, இதில் வந்து என்னென்ன ஃபீச்சர் வந்து பெனிஃபிட் இருக்குது, என்னென்ன மைனஸ் இருக்குது, எல்லாமே வந்து நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் தான் வந்து நம்ம ஃப்ரண்ட் வீலில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஃபீச்சர் இருக்குது. டிஸ்கோடு சேர்ந்து பார்த்திங்கன்னா ஏபிஎஸ் அட்டாச்மெண்ட் வரும், ஏபிஎஸோடது. இதில் வந்து இப்போது நம்மளுக்கு PS6 வர போகிறதுனால நம்ம வந்து ரேட் வந்து சேஞ்ச் ஆக போகுது. அதனால் வந்து நம்ம சரி ஒரு 10,000 கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து மாறும். அதனால் நம்ம இப்போயே எடுத்துட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ஏபிஎஸ் சென்சார். இந்த ஏபிஎஸ் சென்சார் தான் வந்து நம்மளுக்கு வந்து மண்ணில் தண்ணிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சடனாக நம்ம பிரேக் பிடிக்கும் போது ஸ்கிட் ஆகாது. அதனால் வந்து இது ஒரு நல்ல அட்வான்டேஜ். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மள வந்து பேக் வீலு. இந்த பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வெறும் ஏபிஎஸ் சென்சார் மட்டும் வரும், டிஸ்க் இருக்காது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் எல்லாமே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா, அது மாதிரி வந்து உங்களுக்கு ஸ்கிட் ஆகாமல் வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்ஷன் தான் இது. வந்து பேக்கில் வந்து நம்மளுக்கு டிஸ்க் தேவைப்படாது. அதனால் வந்து இதுவே எனக்கு போதுமானது தான் நினைக்கிறேன் நான். ஏபிஎஸ் வந்து கம்பல்சரி வந்து 150க்கு மேலே வந்து கம்பல்சரி ஆக்கிட்டாங்க. அதனால் வந்து எல்லா வண்டிலையும் ஏபிஎஸ் வந்து வந்திருக்கு. அதனால் இது ஒரு நல்ல ஃபீச்சர் தான். அதே மாதிரி வந்து இன்ஜின் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிடிஎஸ்ஐ வந்து பஜாஜோடது எல்லாமே காமன் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா 220 பல்சர், 220 அவெஞ்சர் அந்த மாதிரி எல்லா வர இன்ஜினும் சேம் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இதில் என்ன ஃபீச்சர் இருக்குது பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஆயில்டு கூல்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்ஜினில் வந்து நல்லா ஒரு கோல்டாக வச்சுருக்கோம். அதுக்காக வந்து இன்ஜின் வந்து சூடாகாமல் இருக்கிறதுக்காக வந்து இது வந்து கொஞ்சம் 220 இன்ஜினில். அதனால வந்து நம்மளுக்கு இது வந்து நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்மளுக்கு அதிகமாக ஹீட் ஆகாது அப்படின்னு லாங் டிரைவர்லாம் போகிறதுக்காக நல்ல ஒரு ஃபீச்சர் தான் இதுவும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அவெஞ்சரில் வந்து என்ன ஒரு இது இருக்குன்னா, கீ வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் தான் போடுவோம். நம்ம வந்து மீட்டர் பாக்ஸ் பக்கத்தில் வந்து தான் நம்ம வந்து ஸ்பீடா மீட்டராண்ட அங்கே தான் போடுவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் கீழே வரும். அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நம்மளுக்கு வந்து சைட் லாக் தனியாகவே இருக்கும். அதே மாதிரி வந்து கீ தனியாக போடுற மாதிரி இருக்கும். அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு எல்லா வண்டியோட இல்லாமல் இது வந்து தனியாக தெரிகிற மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். இது ஒரு நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு வாட்டியும் நம்ம வந்து இங்கே ஓப்பன் பண்ணிட்டு அங்கே தனியாக சைட் லாக் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்பீடா மீட்டரு, இந்த ஸ்பீடு, அப்புறம் ட்ரிப் 1 ட்ரிப் 2 நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து எவ்வளோ கிலோமீட்டர் மைலேஜ் வருது அதெல்லாம் செக் பண்ணிக்கலாம். ஃபியூல் கேஜ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து தனியாக வரும். நம்மளுக்கு வந்து பேட்ரி சிம்பிள், நியூட்ரலு, ஏபிஎஸோட சென்சார் காமிக்கும். வந்து இந்த ஏடிபிஎஸ் சென்சார் வந்து ரன்னிங்கில் வந்து தானாகவே ஆஃப் ஆகிடும். அது அப்படி ஆகலை அப்படின்னும் போது நீங்கள் செக் பண்ணிக்கணும் ஒரு வாட்டி. அப்போ தான் வந்து ஏபிஎஸ் ஒர்க் ஆகுது அப்படின்றது தான் வந்து சொல்லுவாங்க. அதனால வந்து இது ஒரு தனித்தனியாக எல்லாமே தனியாக இருக்குது. இது ஒரு பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்குது டேங்கில் இருக்கிறதுனால. சைட் லாக் இங்கே தான் பார்த்தீங்கன்னா தனியாக இருக்கும். இது வந்து தனியாக நம்ம இங்கே தான் தனியாக சைட் லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். கீயை எடுத்துகிட்டு அங்கே வந்து எடுத்துகிட்டு இங்கே தனியாக வந்து ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுற மாதிரியான கீ தான் இது. இது தனியாக கொஞ்சம் பண்ணும்போது தான் மறந்துட்டனால கொஞ்சம் தனியாக இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போ வாங்க நம்ம மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். இது வந்து நம்மளுக்கு வந்து இன்ஜின் வந்து ஆஃப் பண்ணுறதுக்காக சுவிட்சு. இது வந்து ஹெட்லைட்டோடது. இது வந்து நம்ம இண்டிகேட்டர். அந்த சைடில் ஹார்ன் இருக்குது, இண்டிகேட்டர். இது வந்து நம்ம செல்ஃப் பட்டனு. இது ஐபீம் ஹார்னு. இது வந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் பட்டன், ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது பார்த்தீங்கன்னா ஓவராலாக அழகாக இருக்குது வண்டி பார்க்கும்போது. இது கொஞ்சம் குள்ளமாக இருக்கிறவங்களுக்கு கம்ஃபர்டபுளாகவே இருக்கும், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கும் நல்லா வந்து ஹைட்டாக இருக்குது இந்த வண்டி குள்ளமாக இருக்குது அப்படின்னு யோசிக்க தேவையில்ல. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாகவே இருக்குது.
நானுமே ட்ரை பண்ணி பார்த்தேன். நல்லாயிருக்கு. இது ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான வண்டி தான். லாங் டிரைவுக்கு அந்த மாதிரியான இடத்துக்கு என்னென்ன ஒரு ஷார்ட் டர்ன்லாம் அடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓட்டுறதுக்கு நல்லாவே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நல்லாயிருக்கு, ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கு. நல்லா ஸ்பீடாகவே போகலாம். அதில் நல்லாயிருக்கு. டிரைவிங்க்கெலாம் சூப்பராக கம்ஃபர்டபுளாக இருக்குது. பார்த்திங்கன்னா அந்த ஏபிஎஸ் பட்டன் வந்து ஆஃப் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா ஏபிஎஸ் சிம்பிள் வந்து ஆஃப் ஆகிடுச்சு. இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.